ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது. அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். நான் வந்து அன்றைக்கி திருவிளக்கு பூஜை செஞ்சுருந்தேன். தை மாதத்தில் 3வது வெள்ளியில் செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்ன பிடிக்கலன்னு தெரியும் எனக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி காலையில் எப்போவுமே செய்கிற வேலை செஞ்சுட்டேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஈவினிங் செஞ்ச வேலை தான் இதெல்லாம். ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் வீடு கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிற இடத்த தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம விளக்கு வைக்கணும்ல, அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு விளக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த டைமுக்கு செஞ்சுக்கலாம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த திருவிளக்கு பூஜை எதனால் நம்ம வீட்டில் செய்கிறோம்னா, வீட்டில் செய்யலாம். நம்ம வெளியே நம்மளால் போக முடியாத சூழ்நிலை, நம்மளால் அங்கெல்லாம் போய் கலந்துக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே செய்யலாம். சிம்பிளாக செய்யலாம். நான் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து மாக்கோலம் போட்டுக்கணும். எனக்கு வந்து மாக்கோலம் வந்து டைல்ஸ் ஒயிட் கலராக, அதனால் மாக்கோலம் போட்டால் தெரியாது. அதனால் கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் கலந்து மாக்கட்டி கோலம் போட்டுட்டேன். அது உங்களுக்கு தெரியணுமேன்றதாக காவியும் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு இலை வச்சுக்கிட்டேன். மணை இருந்தாலும் மணை போட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை ஒரு பித்தளை தாம்பூல தட்டு இருந்தாலுமே அதில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா கை நிறைய பச்சரிசி நல்லா பரப்பி விட்டுக்கணும். விளக்கு வைக்கிற இடத்துக்கு ஃபுல்லாக விளக்கு கீழே பச்சரிசி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பூஜை செய்யும் போது வந்து நமக்கு எவ்வளோ வளையல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பூஜை செய்யும் போது நம்ம கை நிறைய கண்ணாடி வளையலும் பூவும் வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை அழகாக்கிக்கணும், மங்களகரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும் போது நமக்கு நல்ல பலன் இருக்கும். அந்த அரிசி மேலேயே வந்து விளக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூவெல்லாம் சாத்திட்டு, அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டு, வளையல், கண்ணாடி வளையல், தாலி சரடு, குங்குமம் வந்து நான் அந்த கொஞ்சமாக பேப்பரில் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து குங்குமம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் குங்குமம், நம்ம யூஸ் பண்ணுற குங்குமமே வந்து தாழம்பூ குங்குமம் எடுத்து அதில் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு தேவையானது பூவும் குங்குமமும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை வணங்கணும் இல்லைங்களா, அதனால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்தலை வச்சு நம்ம அவங்கள அங்கே உட்கார வச்சிடணும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான பிள்ளையாருக்கு பிடிச்சது அருகம்புல் இல்லைங்களா, அருகம்புல் கொஞ்சம் வச்சுக்கணும். அவருக்கு நம்ம செடியிலேயே வளர்ந்தது அது அருகம்புல், அதை கொண்டு வந்து வச்சுட்டேன். எருக்கம்பூ இருந்தாலும் நல்லது. நம்ம இடத்துலலாம் எருக்கம்பூ கிடைக்காது இல்லைங்களா, அதனால் இருக்கிறத வச்சாச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு இல்லைன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பூ வச்சு அவங்கள அங்கே வச்சிடணும், பூஜையில் வச்சிடணும். இது எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக ஆகிடும் டைம் நமக்கு. எல்லாமே பூஜைக்கு ப்ரிப்ரேஷனராக முன்னமே செஞ்சு வச்சுக்கணும், நமக்கு டைம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரசாதம் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் சிம்பிளாக நான் ஏற்கனவே வந்து அவல் ஊற வச்சுருந்தேன். அந்த அவல்லையே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு வைக்கலாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு குலதெய்வத்துக்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து நான் மண்பானை வச்சுருக்கேன். அதிலேயே வந்து
சுத்தமான தண்ணி பிடிச்சி அதுலேயுமே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது வச்சு தண்ணிலையும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுலேயும் கொஞ்சம் பூ வச்சு வேப்பிலை இருந்தால் அதில் வைக்கலாம். எனக்கு அப்போ வேப்பிலை கிடைக்கல, அதனால் அவங்களுக்கும் ரெடி பண்ணி அதை வச்சுட்டேன். நம்ம எந்த பூஜை செய்யணுன்னாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையாரும் குலதெய்வமும் நமக்கு ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பூஜையில் இறங்கணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளையார் துதி சொல்லிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது பிள்ளையார் துதி அதுதான் எனக்கு தெரியும். அதனால் அதை சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு பூ சாத்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வேண்டிக்கணும். நம்ம செய்கிற பூஜைக்கெல்லாம் வந்து அவங்க நமக்கு இடம் கொடுத்தா தான் நம்ம அதை செய்ய முடியும் இல்லைங்களா? அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு வணங்கிக்கணும். வணங்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பூ சாத்திட்டேன். அவங்க முதல்ல இவங்களுக்கெல்லாம் செஞ்ச பிறகு தான் நம்ம விளக்குக்கு ஏற்றவே ஆரம்பிக்கணும். விளக்கு வந்து நம்ம கையிலலாம் ஏற்றக்கூடாது, துணை விளக்கு வச்சு தான் ஏற்றணும். அதே மாதிரி வந்து எந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ கரெக்டாக அந்த சைடில் வந்து தான் முடிக்கிற மாதிரி இருக்கணும். நடுவிலலாம் ஏற்றக்கூடாது. திரிய நெய் ஊற்றி தான் போட்டிருக்கேன். இந்த திருவிளக்கு பூஜையெல்லாம் செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஆடி மாதத்தில் செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம், பௌர்ணமியிலையும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து போற்றிகள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். 108 போற்றி சொல்லி வழிபட்டேன். நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றும் போதுமே ஒளி வளர் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற்றின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்றணும். அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு இதுக்கு ஏற்றி வச்சா ரொம்ப நல்லது. அது வந்து நமக்கு நிறைய ஹோமங்கள் செய்வாங்கள்ல, அதுக்கான பலன் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பஞ்சகாவிய விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தீபம், தூபம், கற்பூர ஆராதனை இதெல்லாம் காட்டி முடிச்சிட்டேன். நான் செய்கிற இந்த பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.